வாழ்க்கையில் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் எடுக்கிறது முக்கியம் கிடையாதுங்க. தரப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்து ஜெயிக்கணும், அதுதாங்க முக்கியம். தேவனையே உங்களுக்கு நினைவு தெரிஞ்சதுலேருந்து நம்பியிருக்கீங்களா? அவரையே தானே சார்ந்திருக்கீங்க. எந்த மனுஷங்களுங்க உங்களுக்கு எதிராக எதுவுமே பண்ண முடியாதுங்க. ரொம்ப மோசமான சூழ்நிலைன்னு வச்சுக்கோங்களேன். அந்த சூழ்நிலையில் யாருமே வர முடியாது. அப்பேற்பட்ட சூழ்நிலை. அந்த சூழ்நிலையில் உங்களுக்காக ஒருத்தர் நடந்து வருவார். யார் தெரியுங்களா? இயேசு அவருடைய வார்த்தையை உங்களுக்காக அனுப்பி வார்த்தையாய் பேசி உங்களை தைரியப்படுத்தி பலப்படுத்தி உங்களை என்ன தெரியுமா பண்ணுவார்? பலனுள்ளவர்களாக இவங்களை மாற்றிட்டு வாருங்க. உங்களை சுற்றி இருக்கவங்களாம் ரொம்ப விஷமாக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த விஷம் உள்ள கூட்டத்துக்கு மத்தியில் நீங்கள் வாழ்ந்துட்டுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்கள பார்த்தெல்லாம் பயப்படாதீங்க. சூழ்நிலையை பார்த்து பயப்படாதீங்க. பிரச்சனைகளை பார்த்து பயப்படாதீங்க. ஒன்று வேணால் பண்ணலாம். என்ன தெரியுங்களா? உங்களை பார்த்து வேணால் அவங்க பயப்பட்டோம், உங்களை பார்த்து அந்த பிரச்சனை பயப்பட்டோம், உங்களை பார்த்து அந்த சூழ்நிலை இருக்குல்லைங்கன்னா அதை அலறி அடிச்சுட்டு ஓடிடணும். ஏன்னா உங்கள் கூட இருக்கிறவர் தேவாதி தேவன் கர்த்தர். அவர் உங்களுக்குன்னா எது வேணாலும் செய்வார். அவரை தானே நீங்கள் நம்பியிருக்கீங்க. அவரை நம்பினோர் ஒரு நாளும் ஒரு காலமும் வெட்கப்பட்டதான் சரித்திரமே கிடையாதுங்க. அவரை நம்பினோர் எப்போவுமே என்னைக்குமே ஜெயந்தாங்க.